ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம மை லவ்லி லைரோட 13வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் 12 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கிம் யோம்ஜி அப்பாவோட காலரை பிடிச்சி நீ யோம்ஜியை கொன்னியான்னு கேட்பாரு. அதுக்கு அவரு இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது உண்மைன்றதுனால சோலியோட காதுல சத்தம் கேட்காது. அப்போ யோம்ஜியோட அப்பா கிம் கிட்ட என்னோட கடன்காரங்க நான் வாங்கின கடனுக்காக யோம்ஜியோட உடல் உறுப்பை வித்து அதை காசாக்கிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னானுங்க. அதனால அவ என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிருவான்னு நான் நினைச்சேன். ஆனா கடன்காரங்களே ஷாக் ஆகி உன் பொண்ணு செத்துட்டான்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும்ல, அதனால அவளோட இன்சூரன்ஸை நான் கட்டிட்டு வந்தேன். ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவ சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யோம்ஜியோட அப்பா யோம்ஜிக்கு கால் பண்ணி நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, எப்ப வீட்டுக்கு வருவேன்னு கேக்குறாங்க. அதுக்கு யோம்ஜி நான் வீட்டுக்கு வந்தாலும் உன்கிட்ட கொடுக்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பா நீ சாக கூடாதுன்னு நினைச்சா சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. உடனே யோம்ஜி யாரு சொன்னா எனக்கு சாக விருப்பம் இல்லைன்னு, நான் செத்தா எனக்கு இறுதி சடங்கு கூட நீ பண்ணாத, அத சாக்கா வச்சு நீ காசு வாங்குறத கூட நான் விரும்பலன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட கிம் இதையா நீங்க போலீஸ்ட சொல்லலன்னு கேக்குறாங்க. அப்போ அவரு நீ என்ன விளையாடுறியா, அவ சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டான்னு சொன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் இப்படி சொன்னதை கேட்ட கிமுக்கு கோவம் வந்து நீலா ஒரு அப்பனான்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு நான் அவளை கொலை பண்ணல, அவளை கொலை பண்ணது நீதான், நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேக்குறாங்க. உடனே சொல்லி அவர் கொலை பண்ணலன்னு சொல்றாங்க. சோலிய பார்த்த யோம்ஜோட அப்பா இது யாரு, அடுத்து பலியாக போற பொண்ணான்னு கிம்ம பார்த்து கேக்குறாங்க. அந்த சமயத்துல பிளாக் பியர் கேங்கோட பாஸ் அங்க வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பேசுவ, அவங்க கொலை பண்ணலன்னு அந்த பொண்ணு சொன்னா அது சொன்னதுதான், உன் பல்ல நான் உடைச்சிருவேன், உண்மையான குற்றவாளி யாருன்னு கேக்குறாங்க. அப்போ யோம்ஜோட அப்பா ஜோவை பார்த்து அந்த பையன் எப்ப பாரு யோம்ஜி பின்னாடி ஏதாவது தெரிஞ்சிட்டு இருந்தா அவன் நல்லவ கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே ஜோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்த ஜோ பைக் எடுத்துட்டு ஓடுறாங்க. பின்னாடியே கிம் கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்றாங்க. பாசு சோலியும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு வழியா கிம் ஜோவை பிடிச்சி யோம்ஜியை கொலை பண்ணியான்னு கேக்குறாங்க. அப்போ ஜோ ஆமா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேன், நீ இப்படி எனக்கு பண்ணக்கூடாது, யோம்ஜி என்னையும் டேட் பண்ணிட்டு இருந்தா, அவ உனக்காக அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ நினைச்சியா, நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல சோலி அங்க வந்து அவன் பொய் சொல்றான்னு சொல்றாங்க. அதை கேட்ட கிம் யோம்ஜியை கொலை பண்ணியான்னு திரும்பவும் கேக்குறாங்க. உடனே ஜோ சோலியோட கழுத்துல கத்திய வச்சு யாரும் கிட்ட வராதீங்க, வந்தா இவளை குத்திருவேன்னு சொல்றாங்க. ஜோ சொன்னது பொய்ன்றதுனால சோலியோட காதுல சத்தம் கேட்டு அவன் குத்த மாட்டான், பொய் சொல்றான், இவனை புடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கிம் வேண்டான்னு சொல்லிட்டு சோலிய விடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜோ உன் கார் கீ குடுன்னு கேட்டு வாங்கிட்டு சோலிய தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சிடறாங்க. கிம்மும் சோலியும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லி நான் சீக்கிரம் அங்க வந்திருந்தா அவன் சொல்றது உண்மையா பொய்யா நான் சொல்லிருப்பேன், ஆனா அவன் எதுக்காக யோம்ஜி கொலை பண்ணேன்னு அவன் சும்மா சொல்லணும், யோம்ஜி கூட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு அவன் ஏன் பொய் சொன்னான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. உடனே கிம் நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி, இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வாட்டி நீ கஷ்டப்படுற எந்த விஷயமும் உனக்கு வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்லி எனக்கு மட்டும் இந்த எபிலிட்டி இல்லனா உண்மையை கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும், மக்கள் எல்லாரும் நான் இன்னசென்ட்னு சொல்றாங்க, அவங்களோட பொய்யை கேட்கறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்போ அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் கார்லயே தூங்கி போயிறாங்க. அடுத்த நாள் காலையில சொல்லி எழுந்து கிம்மை எழுப்புவாங்க. தூக்கத்துல இருந்து எழுந்த கிம் கிட்ட ரூம்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கிம் இன்னைக்கு நான் ஹியாங்க பார்க்க போலான்னு இருக்கேன், ஜோ எங்க போனான்னு சொல்லக்கூடிய ஒரே பர்சன் அவன் மட்டும்தான் சொல்றாங்க. அதுக்கு சொல்லி நீங்க அவங்க தம்பியை சந்தேகப்படுறதை கேட்டா அவங்க கோவப்படுவாங்க நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் நல்ல பிரதர்ஸ்னு, ஆனா ஜோ அவங்களோட உண்மையான பிரதர், அதனால நான் ஜோவை சந்தேகப்படுற மாதிரி நடிக்கிறேன், நீங்க அதை நம்பாத மாதிரி ஹியாங் கிட்ட நடிங்க, ஹியாங்க பார்க்க நானும் வரேன்னு சொல்றாங்க. உடனே கிம் நீ அவ்வளோலாம் யோசிக்க வேணாம், இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஹியாங் என்ன நம்பரான்னு சொன்னதா சொன்னியே ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப சொல்லி அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு, அவங்க தம்பி தான் கல்பிட்டுன்னு தெரிஞ்சு அவர் அப்படி சொல்லிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கிம் ஹியாங்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அவனை இப்படி சந்தேகப்படுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்லி ஓகே என்னால புரிஞ்சுக்க முடியுது, சேஃபா டிரைவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹக்சன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி டிவி சேனல்ல சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. அவங்க போன்ல ஐயர் ஆபீசர் நான் போற ஸ்டோரியை விரும்ப மாட்டாங்க, அதனால என்னோட பர்சனல் சேனல்ல இந்த ஸ்டோரியை போடலான்னு இருக்கேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல சீஃப் அங்க வராங்க. சீஃபை பார்த்த அவரு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்க யோம்ஜி கண்டுபிடிச்ச மலையில போய் தேடலாம் தானே, அங்க வேற ஏதாவது ஐட்டம்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சீஃப் உங்களோட கோரிக்கையை நீங்க முறையா கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பர்சன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யோம்ஜி கேஸ நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து விசாரணை பண்ண மாதிரி தெரியல, நீங்க இந்த கேஸ சாதாரணமா ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேக்குறாங்க. இந்த क्वेश्चनக்கு சீஃப் எந்த ஆன்சரும் பண்ணாம போறத பார்த்த அந்த பர்சன் என்னோட விசிட்டிங் கார்டாச்சும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. சீஃப் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு போகும்போது இந்த கேஸ பத்தி நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் லீ சோய் சொன்ன ஹக்சன் மார்க்கெட்டோட ஓனரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட லீ நீங்க இறந்து போன யோம்ஜி கிமியும் பார்த்து
பார்த்தேன்னு சொன்னீங்க தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு இதை நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், போலீஸ்க்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்ப ஏன் இதை கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ லீ எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க அன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னு திரும்பவும் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட அவரு காத்த வாங்கறதுக்காக நான் காரை நிறுத்தினப்போ அவங்கள பார்த்தேன்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு பொண்ணு கூட வந்து ஹக்சன் பீச்ல காரை நிறுத்துறாங்க. அப்போ யோம்ஜி கிம் செங் ஜூனு கூப்பிட்டுக்கிட்டே ரெட் கலர் டி ஷர்ட் போட்ட ஒரு பர்சனை பார்த்து ஓடுறத அவங்க கவனிக்கிறாங்க. அவரு கூட இருந்த பொண்ணு இந்த பீச்ல நம்ம நடந்து போலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு நான் சாக்கர் கேம் பார்க்கணும், அதனால வேணான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்த கேட்ட லீ அப்படின்னா நீங்க கிம் செங் ஜூவோட ஃபேஸ பார்க்கலையான்னு கேக்குறாங்க. அப்போ அவரு நான் தூரத்துல இருந்ததால அவங்களோட ஃபேஸ கிளியரா பார்க்க முடியல, ஆனா அந்த பொண்ணு கிம் செங் ஜூன் தான் கூப்பிட்டா, அப்படின்னா அது அவன் தானேன்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டேட் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே லீ அடுத்து நீங்க என்ன பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு அடுத்து நாங்க அங்க இருந்து போயிட்டோம், ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், அவங்கள பார்க்கும்போது அவன் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான், ஆனா திரும்பவும் அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கான். ஆனா நியூஸ்ல என்ன சொன்னானா நான் அந்த பொண்ணை பீச்லயே விட்டுட்டு சாக்கர் கேம் பார்க்க போயிட்டேன்னு சொன்னா அது எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. இங்க கிம் ஹியாங்க பார்க்க வராங்க. ஹியாங் கிம் கிட்ட லாஸ்டா வந்த ஆர்டிகல் கொஞ்சம் மிஸ்டேக்கா வந்திருக்கு, நீ தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்றாங்க. அதுக்கு கிம் என்னால வந்த ப்ராப்ளம நீ சரி பண்ணிட்டு இருக்க, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நான் ஹக்சனுக்கு போனேன்னு சொல்றாங்க. உடனே ஹியாங் எதனால போன, போலீஸ் கூப்பிட்டாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் இல்ல நான் யோம்ஜியை கொலை பண்ண கல்பிரிட்ட கண்டுபிடிக்க போனேன், அங்க உன் தம்பியை நான் துரத்துனேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹியாங் கேம்லிங் நடக்கிற பிளேஸ்ல அவனை நீ பாத்தியான்னு கேட்பாங்க. உடனே கிம் அவன் அங்க போற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹியாங் அவங்க கூட பழகுன பசங்க அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்றாங்க. அப்போ கிம் அப்படின்னா அவன் யோம்ஜியை விரும்பினது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. உடனே ஹியாங் ஜோக்கு யோம்ஜி மேல கிரஷ்டா இருந்தது, ஆனா யோம்ஜி விரும்புற ஒரே பர்சன் நீ மட்டும்தான், இந்த விஷயம் உனக்கு தெரியும் நான் நினைச்சேன்னு சொல்றாங்க. அப்போ கிம் அவன் இப்போ எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹியாங் அதையே என்கிட்ட கேக்குற, அவனை நீ சந்தேகப்படுறன்னு என்கிட்ட சொல்லாதன்னு சொல்றாங்க. உடனே கிம் ஆமா நான் அவனை சந்தேகப்படுறேன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஹியாங் அவனால ப்ராப்ளம் வருது நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவன் கொலை பண்ற ஆள் இல்ல, அவன் அந்த மாதிரி டைப் இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிம் நான் அக்சன்ல இருக்கிற யோம்ஜோட அப்பாவையும் பார்த்தேன், அவரும் ஜோ மேல சந்தேகப்படுறாருன்னு சொல்றாங்க. அப்போ ஹியாங் அவன் ஒரு குடிகாரன், அவனை நீ நம்புறியா, உனக்காக நாங்க எல்லாமே செஞ்சோம், ஆனா நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்ல, நீ இங்க இருந்து போலான்னு சொன்னதுனால கிம் அங்க இருந்து போறாங்க. அடுத்ததா லீ சீஃபை மீட் பண்ணி நான் ஹக்சன் பீச்ல யோம்ஜியும் கிம்மையும் பார்த்த விட்னஸை மீட் பண்ணேன், இத பத்தி அவங்க உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லி இருந்திருக்காங்க, ஆனா நீங்க அதை இக்னோர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. உடனே சீஃப் யாரு உன்ட்ட அப்படி சொன்னான்னு கேட்பாங்க. அதுக்கு லீ நான் சோயோட டைரிய படிச்சு அதை வச்சு விசாரணை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்க நான் வந்திருக்கேன், நீங்க கிம்மோட அம்மா கிட்ட காசு வாங்குனீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ சீஃப் நீ லிமிட்டை கிராஸ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. உடனே லீ நான் உங்களை ரொம்பவே மதிக்கிறேன், நான் மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு திரும்ப வந்து ஜாப்ல ஜாயின் பண்ண வாட்டி எல்லாரும் என்ன பரிதாபமா தான் பார்த்தாங்க, ஆனா நீங்க மட்டும் தான் என்ன நம்புனீங்க, நீங்க ஒரு கெட்ட பர்சனா இருப்பீங்கன்னு நான் நம்பவே இல்ல, உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கும், அதை நம்ம சரி செஞ்சிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு சீஃப் இந்த கேஸ் மேல நீ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன்னு கேக்குறாங்க. அப்போ லீ ஏன்னா இதுதான் நம்ம வேலையன்னு சொல்லுவாங்க. உடனே சீஃப் இது உன் கேஸ் இல்ல, இத பத்தி கேட்டுட்டு திரும்பவும் நீ இங்க வந்தா உன்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்னோட கேஸ்ல அவங்கள முறைப்படி சேர சொல்லுங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத டிவி சேனல்ல சேர்ந்த அந்த பர்சன் ஒளிஞ்சிருந்து கேக்குற மாதிரி காமிக்கிறாங்க. சொல்லி கிம்யா இன்னும் கால் பண்ணலன்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ புர்புர் கூட இருக்கிற பொண்ணு அங்க வந்து உங்களை ஒருத்தர் கேட்டாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டோட ப்ராப்ளமால தான் டருட் கஃபேவை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, நீங்க திரும்பவும் டருட் கஃபேவை ஓபன் பண்ணுங்க, அவர் அப்படி பண்ணுவார்னு நாங்க நம்பலன்னு சொல்லுவாங்க. சோலி தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகும்போது அவர் தான் உங்களை கேட்டாங்கன்னு சோலியோட அப்பாவை அந்த பொண்ணு காமிக்கிறாங்க. இப்போ சோலியோ அவங்க அப்பாவோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்லிக்கிட்ட நான் இங்க வந்ததே ஓ பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேசுதான்னு சொல்றாங்க. உடனே சொல்லி அம்மா சொன்னாங்களா, அவங்க எதுவுமே பண்ணல, நான் ரொம்ப கிளியரா சத்தமா கேட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பா நான் உன்னை விட்டுட்டு போன வாட்டி நீ நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிருப்ப, உனக்கு தேவைப்படும் போது உன் அம்மா உன் கூட இல்ல, உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, இந்த எபிலிட்டி இருக்கிறதுனால நீ தனியாவே இருக்க, உன் கூட சேர்ந்து சாதாரணமான வாழ்க்கைய வாழக்கூடிய ஒருத்தன் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லி சொல்ல போனா அவரு என்ன ஒரு வித்தியாசமான பொண்ணா பார்க்கல, நார்மலான பர்சன் மாதிரி தான் பாக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு வாட்டி கூட என்கிட்ட போயே சொன்னது கிடையாது, அதனால அவர் கூட இருக்கும்போது நான் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. அப்பா அவங்க அப்பா நீங்க அவங்கள நம்ப ஆரம்பிச்சுட்டா அவங்கள முழுசா நம்புங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணிட்டு வெளியே வருவாங்க. சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஏடிஎம் கார்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, எனக்கு இந்த காசு வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல அவங்க அம்மா கால் பண்ணி எனக்கு அவசரமா ஒரு 5000 போட்டு விடுன்னு சொல்றாங்க. உடனே சோலியோட அப்பா அந்த போனை புடுங்கி அவள்கிட்ட காசு வாங்குறத முதல்ல நிறுத்து, அவ என்ன உன்னோட பர்சனல் பேங்கா, அவளை வளர்த்த நான் காசு செலவழிச்சதை விட அதிகமா அவள்கிட்ட நீ காசு வாங்கியிருக்க, அவளையும் காசு ஆக்கிடாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இந்த பக்கம் சோலியோட அம்மா
என்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டுட்டு புலம்புவாங்க. அப்போ அவங்க ஆல்ரெடி பேசிட்டு இருந்த அந்த பணக்கார அங்கிள் அங்க வராங்க. அவரு சோலியோட அம்மாக்காக ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டு விடுறாங்க. அவங்க டச் பண்றது சோலியோட அம்மாக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசுறாங்க. இதுல இருந்து அவங்க காசுக்காக தான் அந்த அங்கிள்கிட்ட பேசுறாங்கன்னு நல்லா தெரியுது. அடுத்து கிம் சோலிய பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்து, காலையில நீ சொன்னதை கேட்காம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றாங்க. ஆனா சோலி அதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணாததுனால என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ சோலி லூனி காணாம போயிட்டான்னு சொல்றாங்க. லூனி யாருன்னா அவங்க பெட்ட ஒரு ஆமைய வளர்த்துவாங்கல்ல, அது பேர் தான் லூனி. ரெண்டு பேரும் சேர்ந்து லூனிய தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா கிம் லூனிய கண்டுபிடிச்சிடுறாங்க. சோலி கிம் கிட்ட, நான் லூனிய ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், என்னோட ப்ராப்ளம நான் அவகிட்ட தான் சொல்வேன், நான் சொல்றது அவளுக்கு புரியும்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. அப்போ கிம், எதனால உன்னோட ப்ராப்ளம நீ லூனி கிட்ட சொல்றேன்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லி, ஏன்னா அவ என்னோட சீக்கிரட்டை யார்ட்டையுமே சொல்ல மாட்டா, அவ எனக்கு என்ன கத்து தரானா, இந்த உலகத்துல உன்னோட சீக்கிரட்டை வெளியே சொல்லாம இருக்கிற ட்ரூ ஃப்ரெண்ட் யாரும் இல்லன்னு சொல்லி தரா, நீயும் ஹியாங்கும் நல்ல ஃப்ரெண்டா இல்லன்னு நான் சொல்ல வரலன்னு சொல்றாங்க. உடனே கிம், இன்னைக்கு என்னால ஜோவை கண்டுபிடிக்க முடியல, நானும் ஹியாங்கும் நிறையவே பேசணும், நான் உன்னை அப்செட் பண்ணிட்டேன் தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு சொல்லி, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா சீக்கிரமாவே என் ஃபீலிங் சரியாயிடுச்சு, நான் தான் யாருமே நம்ப மாட்டேனேன்னு சொல்லுவாங்க. அப்போ கிம், நீ நம்புற ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தானேன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு சொல்லி சிரிச்சுட்டு லூனிக்கு சாப்பாடு போக போறாங்க. அந்த சமயத்துல லீ கிட்ட இருந்து கிம்மிக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா, நான் உன்கிட்ட பேசணும், நம்ம மீட் பண்ணலாமா, இதை நீ சொல்லிக்கிட்ட சொல்லாதன்னு வந்திருக்கு. கிம் லீய மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. லீ கிம் கிட்ட, யோம்ஜி காணாம போன அன்னைக்கு நைட்டு நீ அவள்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்க, அதை பார்த்த விட்னஸ் இதை சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கிம், நான் அப்ரோச் பண்ணனா, அன்னைக்கு நைட்டு நான் அவளை விட்டுட்டு போனேன், நான் அப்ரோச் பண்ணேன்னு உன்கிட்ட சொன்னது யாரு, எதுக்காக அவங்க இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ லீ, அப்படின்னா நீங்க அன்னைக்கு பப்ல போய் சாக்கர் கேம் விளையாடலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம், இல்ல நான் போலன்னு சொல்லுவாங்க. உடனே லீ, நீங்க யோம்ஜிய பிரிஞ்சது எப்போன்னு கேக்குறாங்க. அதை கேட்ட கிம், நான் முன்னாடியே பிரிஞ்சிட்டேன், நான் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை நான் பார்க்கவே கிடையாது, அன்னைக்கு நைட்டு நான் நடந்தே வீட்டுக்கு போனேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு லீ திரும்பவும் நீங்க பப்புக்கு போலன்னு கேட்பாங்க. உடனே கிம், அன்னைக்கு நான் அமைதியான ரோட்ல நடந்து போனேன், நான் இல்லாததுனால என்ன மாதிரியே ஒரு நபரா இருக்க நான் ஜோவை சூஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. கிம் சொல்றதை கேட்ட லீ, அப்படின்னா அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல இருந்தது நீங்க இல்லாத ஜோ, அவன் தான் அன்னைக்கு உங்களை மாதிரியே ஆக்ட் பண்ணி சாக்கர் கேம் பார்த்துட்டு இருந்திருக்கான், நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேக்குறாங்க. அப்போ கிம், ஆமா, இது எல்லாத்தையுமே நான் ரீசெண்டா போன விசாரணையில சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு லீ, இங்க பாருங்க கிம், ஜோ உங்களுக்காக பப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஆனா விட்னஸ் என்ன சொன்னாங்கன்னா, சாக்கர் கேமோட ரெட் கலர் டி-ஷர்ட்டை போட்ட ஒரு நபர் யோம்ஜி கிட்ட அப்ரோச் பண்ணதா சொல்றாங்க. அதுவும் அவங்க தனியா இருக்கும்போது அது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ கிம், அது ஜோன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியாம அவன் யோம்ஜியை விரும்பி இருக்கான்னு சொல்லுவாங்க. உடனே லீ, உங்களை மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ண ஜோவை நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ கிம், ஆமா, நீங்க என்ன சந்தேகப்படுற மாதிரி நான் அவனை சந்தேகப்படுறேன், நான் குற்றவாளின்னு நீங்க நிரூபிக்க ட்ரை பண்றதுக்கு பதிலா உண்மையான கல்பிட்ட கண்டுபிடிங்க, அது இந்த கேஸை சால்வ் பண்ண யூஸ் ஆகும். இன்னொரு வாட்டி சொல்லிட்டு சொல்லாம தனியா மீட் பண்ண என்கிட்ட சொல்லாதீங்க, மோசமான பொய் சொல்றவனா நான் இப்ப தெரியறேன், சொல்லிக்கிட்ட பொய் சொல்ற அளவுக்கு எபிலிட்டி என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் சீஃபோட பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. சீஃப் டாக்டரை பார்த்து, திடீர்னு என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர், 7 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க பொண்ணுக்கு வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு, அடுத்து சுவாச கோளாறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, மனசு தடப்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ சீஃப், நீங்க இப்படி பேசாதீங்க டாக்டர்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டுக்குள்ள போறாங்க. அடுத்ததா சீஃப் கிம்மோட அம்மாவை பார்க்க வராங்க. கிம்மோட அம்மா, நான் ரொம்ப பிஸியா இருந்த, உங்களை பார்க்க இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, நீங்க என் பையனோட கேஸை நல்ல விதமா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, கிடைச்ச எவிடன்ஸை அழிச்சிருக்கீங்க, எலெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஹையர் பொசிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, உங்களை வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, ரெடியா இருங்கன்னு சொல்றாங்க. உடனே சீஃப், உங்களுக்கு என் பொண்ணோட நிலைமை நல்லாவே தெரியும், என்னால ஹக்சனை விட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கிம்மோட அம்மா, நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பிளேஸை விட்டு வெளியே தங்கணும், இல்லனா உங்க பொண்ணோட நிலைமை இப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்ட சீஃப், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க, என் பொண்ணு செத்துடுவான்னு சொல்றீங்களா, உங்களால இனிமே என்னோட பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்க என்ன வேற வழியா மிரட்டி பாக்குறீங்க, நான் ஒரு அசிங்கமான போலீஸ் தான், உங்க காசுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கிம்மு சோலியோ ஜோவை பார்க்க அவங்க கடைக்கு வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஜோவோட கடைக்கு பிரெட் லோட இறக்குவாங்கல்ல, அந்த பர்சன் அங்க வந்து ஜோ இருக்கானான்னு பாத்துட்டு போவாங்க. அப்போ சொல்லி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு உங்கள்ட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரு, அவன் எனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லி, இந்த கடைக்கு அவன் மட்டும்தான் ஓனரா, அவங்க நம்பர் உங்கள்ட்ட இருக்கா, அவங்க எனக்கும் காசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவரு, இதுக்கு இன்னொரு ஓனரும் இருக்கா, அவன் ஜோவோட பணத்தை ஏமாத்திட்டதா அவன் என்கிட்ட சொன்னா, இதுதான் அவனோட நம்பர், என்ன நடந்தாலும் நம்ம காசை நம்ம திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு ஜோவோட நம்பரை கொடுக்குறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ண கிம் எடுத்த உடனே, அவன் என்ன ஏமாத்திட்டான், அவன் இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட போன் அட்டென்ட் பண்ண பர்சன் உடனே
உடனே காலை கட் பண்ணிடுறாங்க. நடந்ததை பார்த்துட்டு இருந்த சோல்ஹி நீங்க ஏன் எடுத்த உடனே அப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. பின்னாடியே கிம் சாரி கேட்டுட்டே போறாங்க. இப்போ சீஃப் லீய பார்க்க வந்திருக்காங்க. லீ கிட்ட ரிங்க கொடுத்து இது யோம்ஜியோட எலும்பு கூட கண்டுபிடிச்சப்போ கிடைச்சது, இது ஒரு மேட்சிங் ரிங். கிம்மோட அம்மா கிட்ட நான் காசு வாங்கினது உண்மைதான். நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணு தண்டனை அனுபவிக்கிறான்னு தோணுது. கிம் எந்த வெப்பனா கொலை பண்ணதுக்கு யூஸ் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா யோம்ஜிக்கு சொந்தமானது ஏதாவது கிம் கிட்ட இருக்கான்னு தேடணும். இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நான் செஞ்சதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். என் பொண்ணை காப்பாத்த மட்டும்தான் நான் இப்படி செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. லீ அந்த ரிங்க பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ லீ கூட இருக்க போலீஸ் அந்த ரிங்க நான் பாத்துட்டு தரவா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மேட்சிங் ரிங் வாங்கலான்னு இருக்கேன், இதோட மாடல் எப்படி இருக்கு நான் பாத்து தரேன்னு சொல்லி கேக்குறாங்க. லீ அந்த ரிங்க தராங்க. அதை பார்த்தா அவரு இது ஒரு தனித்துவமான ரிங் செய்யற ஒர்க் ஷாப் இங்க பக்கத்துல நிறையவே இருக்கு, நான் அடிச்சு சொல்றேன், இதை அவங்களே செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே லீ நீ சொல்ற மாதிரி இந்த ரிங் தனித்துவமா இருந்தா உலகத்திலே இந்த டிசைன்ல இந்த ஒரு ரிங் மட்டும் தான் இருக்குமான்னு கேக்குறாங்க. அப்ப அவரு ஆமா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கிம்மு சோல்யூ கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பிளாக் பியர் கேங்கோட பாஸ் சோல்லிக்கு கால் பண்ணி ஜோ இருக்கிற பிளேஸ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களோட அட்ரஸ வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அட்ரஸ் தராங்க. இந்த பக்கம் லீ அந்த ரிங்கை எடுத்துட்டு ரிங் மேட் பண்ற ஒர்க் ஷாப்க்கு போயிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ரிங்க பார்த்த ஒருத்தர் இப்படி இருந்தா உங்களால கண்டுபிடிக்க முடியாது, இந்த ரிங்ல லோகோவே இல்ல, இது எப்ப செஞ்சதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு லீ இது 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த கடைக்காரர் அந்த டைம்ல அந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸா இருந்தது, நிறைய கஸ்டமர் அங்க போவாங்கன்னு சொல்றாங்க. கிம்மு சோல்யூ பாஸ் சொன்ன பிளேஸ்க்கு வந்து ஜோ எங்கன்னு கேக்குறாங்க. அங்க இருந்த 2 பேரு நாங்க இல்லாத நேரத்துல அவன் ஓடிட்டான்னு சொல்றாங்க. அப்போ சொல்லி காதுல சத்தம் கேட்டு அவன் ஓடிட்டானா இல்ல இங்க வரலையான்னு கேக்குறாங்க. உடனே ஒரு பர்சன் அவன் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா இப்பதான் ஓடிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ சோலியோட காதுல சத்தம் கேக்குது. சொல்லி அவன் இங்கதான் இருந்தா ஆனா அவன் ஓடலன்னு சொல்லிட்டு நீங்க அவனை போக விட்டீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ ஒருத்தர் நாங்க ஏன் போக விடணும்னு சொல்லுவாங்க. அப்பவும் சோலியோட காதுல சத்தம் கேக்குது. அந்த சமயத்துல இன்னொருத்தர் உங்க வேலை முடிஞ்சது, நீங்க இப்ப இங்க இருந்து போலான்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லி உங்க பாஸ் என்ன பத்தி உங்கள்ட்ட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு கால் பண்ணவான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஒரு பர்சன் பயத்துல அவன் என்கிட்ட கடை வாங்கியிருந்தா அவனுக்கு பதிலா இன்னொருத்தர் அந்த காசை கொடுத்துட்டு அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோலி யார் கூட்டிட்டு போனான்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்பவும் சோலியோட காதுல சத்தம் கேக்குது. உடனே கிம் ஹியாங்கோட போட்டோ காட்டி இவங்க தான் கூட்டிட்டு போனாங்களான்னு கேக்குறாங்க. இப்போ லீய காமிக்கிறாங்க. லீ அந்த கடைக்காரர் சொன்ன பிளேஸ்க்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஆமா இது நாங்க செஞ்சதுதான், இந்த மாதிரி எங்க கடையில மட்டும்தான் கிடைக்கும்னு அந்த ரிங்க பார்த்து சொல்றாங்க. அதுக்கு லீ அந்த பர்சனோட டீடைல்ஸ் எனக்கு வேணும், நான் ஒரு போலீஸ், ஒரு கேஸ்ல இது எங்களுக்கு எவிடன்ஸா கிடைச்சது, அந்த பர்சன் யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கணும், இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணு நிறைய ரிங்ஸ் இதே மாதிரியே இருக்கு, அந்த பர்சனோட நேம் தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு லீ கிம் செங் ஜோன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹியாங்கோட போட்டோவை பார்த்தா அந்த 2 பேர்ல ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இவங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ சோலியோட காதுல சத்தம் கேட்டு அவங்க தான் ஜோவை கூட்டிட்டு போனாங்கன்னு கிம் கிட்ட சொல்றாங்க. சோலி அவங்கள்ட்ட உங்களை ஆக்ட் பண்ண சொல்லி ஜோ சொன்னாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இல்லன்னு சொல்லுவாங்க. சோலியோட காதுல சத்தம் கேட்டு அவன் தான் சொல்லி இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. லீ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லீ கிட்ட அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டேன், இத பார்த்த உடனே எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு, அந்த பர்சன் அந்த ரிங்க அவசர அவசரமா ஆர்டர் பண்ணாங்க, கிம் செங் ஜுன்ற பேர்ல கப்பல் ரிங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க, அவங்க இன்னொரு மென்ஸ் ரிங்கையும் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அந்த ரிங் வாங்கின ஒரு வாரத்திலேயே அதை தொலைச்சிட்டேன், இது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா நான் செத்தேன், இதை நீங்க சீக்கிரட்டாவே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ரிங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. இங்க அதுக்கான ரெக்கார்டு இருக்கு. அவங்க செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது அதோட சைஸையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, 16ல இருந்த சைஸ்ல இருந்து 17 சைஸுக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ லீ அதை வேற யாராவது வாங்கினாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி சைஸ் சேஞ்ச் ஆகிறது நடக்கும், ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாங்கின ரிங் டைட்டா இருந்தா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. உடனே லீ இந்த ரிங்கோட சைஸ் என்ன, போன் நம்பர் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இந்த ரிங்கோட சைஸ் 17, இது ஒரு லேண்ட்லைன் நம்பர்னு சொல்லி அந்த நம்பரை கொடுக்குறாங்க. லீ அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது அந்த நம்பர் ஒர்க்ல இல்லன்னு வருது. அதனால லீ அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க கிம் ஹியாங்க்கு கால் பண்ணி அதை ஸ்பீக்கர்ல போட்டு நீ எங்க இருக்க, உன் ஒய்ஃப் கூட இருக்கியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹியாங் நான் இப்போ வீட்ல இருக்கேன், அவங்க என் மாமியார் வீட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே கிம் அன்னைக்கு நான் அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்வாங்க. அதை கேட்ட ஹியாங் பரவாயில்ல, நானும் உன்ட்ட சாரி கேக்குறேன், ஜோ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவனோட ரெஸ்டாரண்ட் லாஸ் ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவனோட மூஞ்ச நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிம் அப்படியா சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹியாங் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த ஜோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் அண்ணன் மாதிரி நீ நடந்துக்கிறன்னு சொல்றாங்க. உடனே ஹியாங் எவ்வளவு நாளைக்கு நீ இங்க இருப்பன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜோ ரொம்ப நாளைக்கு இல்ல, கொஞ்ச நாளைக்கு தான், இதுதான் சேஃபான பிளேஸ்னு சொல்லுவாங்க. கிம் ஹியாங் தான் ஜோவை மறைச்சு வச்சிருக்கானா, அவன் கல்பிரிட்டா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லிக்கு லீ கால் பண்றாங்க. இப்போ 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. லீ கிம் கிட்ட நீங்க யோம்ஜிக்காக மேட்சிங் ரிங் வாங்குனீங்களான்னு கேக்குறாங்க. அது
அதுக்கு கிம் ஆமா அவ மிஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை நான் கடல்ல தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே லீ நீங்க இன்னொரு ரிங் ஆர்டர் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் இல்லன்னு சொல்றாங்க. அப்போ லீ கிட்ட இருந்த ரிங்க காமிச்சு இது அந்த கல்பிரிட்டோட ரிங், உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவன் தான் அவன், நீ ரிங் ஆர்டர் பண்ணதை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் ஆர்டர் பண்ணும்போது இந்த போன் நம்பரை விட்டுட்டு போயிருக்கான். இந்த போன் நம்பர் ஒரு பாரோட போன் நம்பர், அதை 6 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேரு ஜே. அந்த பாரை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட கிம் அந்த பாரை ஜோ ரன் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. ஜோ டிவி போட்டு விட்டுட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ யங் டிவி ஆஃப் பண்ண போகும்போது அதுல கிம்மோட அம்மா 33% வாக்கு வாங்கி ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதாரம் இல்லாம சொல்றத நம்பாதீங்க, என்ன பிரதிநிதியா சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சோல்ஹி இப்ப நம்ம என்ன பண்றது, ஜோ வாக்குமூலம் கொடுத்தா போதுமான்னு கேட்பாங்க. அதுக்கு லீ வாக்குமூலம் மட்டும் பத்தாது, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அவன் வச்சிருந்த வெப்பன் அப்படி இல்லனா யோம்ஜிக்கு சொந்தமான ஐட்டம்ஸ் ஏதாவது அவன்கிட்ட இருக்கான்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. உடனே கிம் என்னால அவனை மீட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. கிம்மோட அம்மா மார்க்கெட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்கள்ட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா கிம்மோட அம்மா மேல சாப்பாடு போட்டு நீ என்ன பேசியிருக்கன்னு பாத்தியான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி சீஃப் கிம்மோட அம்மாவை பார்த்து பேசுவாங்கல்ல, அப்போ அவங்க வீடியோ ரெக்கார்ட் எடுத்திருக்காங்க. அதை அவங்க நெட்ல போட்டு விட்டுருக்காங்க. சீஃப் ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல அவரு உண்மை சொன்னா யோம்ஜோட பாடியை கண்டுபிடிச்ச பிளேஸ்ல ஒரு ரிங் கிடைச்சது, அது கிம்மோடது. அந்த எவிடன்ஸை நான் மறைச்சிட்டேன். இந்த கேஸ்ல யாரையுமே விசாரிக்காம 5 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்த கிம்மோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆகி கத்துறாங்க. இந்த வீடியோவை பார்த்த சோல்ஹி என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. உடனே கிம் நான் உன்னோட கிளைண்டா மாறணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. சோல்ஹி அவங்க ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க எந்த மாதிரியான பொய்ய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் ஹியாங் ஜோவை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ சோல்ஹி நீங்க அவங்க கிட்ட ஆக்ட் பண்ணணும், அவங்க சொல்ற பொய்யை நீங்க தெரிஞ்சுக்க இந்த டிவைஸை வச்சுக்கோங்க. இதுல ஒரு டைம் வைப்ரேட் ஆச்சுன்னா அது ட்ரூன்னு அர்த்தம், 2 டைம் வைப்ரேட் ஆச்சுன்னா அது ஃபால்ஸ்னு அர்த்தம்னு சொல்றாங்க. அதை கேட்ட கிம் பிளேஸை நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோல்யூ கிம் பியோனோ பிளே பண்ற பிளேஸ்க்கு ஹியாங்க வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. கிம் ஹியாங் கிட்ட அன்னைக்கு நான் அப்படி உன்ட்ட சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடு, ஜோவை நீ மறைச்சு வச்சிருப்பேன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹியாங் அவன் என் வீட்டுக்கு வந்தா உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்போ சோல்யோட கதல சத்தம் கேட்டு பட்டனை 2 வாட்டி பிரஸ் பண்றாங்க. அடுத்து கிம் யோம்ஜி கண்டுபிடிச்ச பிளேஸ்ல என்னோட ரிங் கிடைச்சிருக்கு, அது எப்படின்னு எனக்கு தெரியல, அந்த ரிங் என்னோடது தானு நீ நினைக்கிறியான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஹியாங் அந்த ரிங் உன்னோடது தானன்னு கேக்குறாங்க. அப்பவும் சோல்யோட காதல சத்தம் கேட்டு பட்டனை பிரஸ் பண்றாங்க. உடனே கிம் அவன் எங்க இருக்கான்னு உண்மையை சொல்லுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹியாங் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவன் இப்போ ஹக்சனுக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க. ஹியாங் சொன்னது உண்மைன்றதுனால ஒரு வாட்டி வைப்ரேட் ஆகுது. லாஸ்டா கிம் எதுக்கு அங்க போனான்னு கேட்பாங்க. அதுக்கு ஹியாங் அவனை மாத்திக்க அங்க போயிருக்கான்னு சொல்றாங்க. அப்போ சோல்யி காதல சத்தம் கேட்டு பட்டனை 2 வாட்டி பிரஸ் பண்றாங்க. ஹியாங் போய் சொல்றதை கேட்ட கிம் ஷாக்ல ஹியாங்கே பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஜோ எதுக்காக யோம்ஜி என்ன லவ் பண்ணான்னு போய் சொன்னாங்க, உண்மையாவே ஜோ யோம்ஜியை கொலை பண்ணிட்டாங்களா, இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் போற இந்த கே டிராமா பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.